Hi friends, welcome to Deepa's Tea Time. இன்னைக்கு நான் மீல் மேக்கர்ல ஒரு டிஃபரண்டான ஃப்ரை செஞ்சிருக்கேங்க. ரொம்ப டேஸ்டியா சூப்பரா இருக்கு. நீங்களும் செய்து பாருங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மீல் மேக்கர் ஃப்ரை செய்யறதுக்கு நான் மீல் மேக்கரை 5 minutes நல்லா வேக வச்சு வச்சிருக்கிறேன். வெங்காயம் 1, கேப்சிகம் 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி 1/4 ஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/4 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூன், டொமேட்டோ சாஸ். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம இதை நல்லா புழிஞ்சு வச்சிடலாம். இப்படி நல்லா புழிஞ்சு பிளேட்டில் வச்சிடலாம். இதை நல்லா நம்ம புழிஞ்சிட்டோம். இப்போ இதை 2ஆக கட் பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணால் போதும். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கிறேன். அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு கேப்சிகம் போட்டு வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இதுக்கு தேவையான உப்பு, கேப்சிகம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருவோம். கேப்சிகம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இதை இப்போ எடுத்து வச்சிடலாம். இதில் இப்போ 1/4 ஸ்பூன் கடுகு, ஜீரகம் 1/4 ஸ்பூன், மிளகாய் வத்தல், கறிவேப்பிலை, கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி பிரித்து வச்சுருக்கிறேன். பாருங்க, இப்படி பிரித்து வச்சா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் போட்டிருக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொடி, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், ஜீரகம், பெப்பர் தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இது 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும். 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம மீல் மேக்கர் போட்டுடலாம். மீல் மேக்கர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். தேவையான அளவுக்கு உப்பு, காரம் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ கொஞ்சம் தக்காளி சாஸ் போட்டுடலாம். தக்காளி கூட போட்டுக்கலாம் சாஸ் இல்லைன்னா. வெங்காயம் வதங்கின உடனேயே தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டா போதும். இப்போ நம்ம தக்காளி சாஸை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் மீல் மேக்கரோட. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 minutes இருக்கட்டும். 2 minutes ஆயிடுச்சு. நம்ம ஏற்கனவே வதக்கி வச்ச கேப்சிகம் போட்டுடலாம். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம்.
உங்களுக்கு காரம் பத்தலைன்னா இன்னும் கூட மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது ஒரு நிமிஷம் இருக்கட்டும். மீல் மேக்கர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக வந்திருக்கு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ். நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நாம் ஆனியன் லீவ்ஸ் போட்டுடலாம். மல்லிக்கீரை கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.